டேய், அந்த கக்காஷி வருவானா மாட்டானாடா? டேய், அவன் என்னைக்கிட்ட டைமுக்கு வந்திருக்கான். வர வழியில ஏதாவது பொண்ணை பார்த்துருப்பான். புக்கு படிக்கிற மாதிரி நின்று சைட் அடிச்சிட்டு இருப்பான். இங்க வந்து நம்ம கிட்ட கதை சொல்லுவான். இது வழக்கமா நடக்கிறதானடா. டேய், நான் கிளம்புறேன்டா. கடுப்பா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்போம். அளவு மீறிச்சுன்னா பொங்கிடுவோம். என்ன பாய்ஸ், கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க போல. டேய், நாங்க வந்து 5 மணி நேரம் ஆச்சுடா. இவ்வளவு நேரம் நீ என்னடா புடுங்கிட்டு இருந்த? டேய், நான் எப்பவே கிளம்புனேன் தெரியுமா? வர்ற வழியில கொம்ப இறங்கிட்டான். அவன் ஊருக்குள்ள போயிட்டானா பயங்கர சேதாரம் ஆயிடும். அதான் அவனை 2 அடியை போட்டு காட்டுக்குள்ள விரட்டி விட்டுட்டு வர்றேன். அதான்டா லேட் ஆயிடுச்சு. டேய், எங்கடா போறீங்க? நாங்களும் அந்த கொம்பனை பார்த்துட்டு வரோம். டேய், நான் அடிச்ச அடியில நேரத்துக்கு அது பக்கத்தூர தாண்டி போயிருக்கும்டா. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. சொல்ல மறந்துட்டேன். நம்ம டீமுக்கு புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். டேய், இவனை பார்த்தா ஷினோபி மாதிரியே தெரியலையே. உங்களை பார்த்தா கூட தான் சினோபி மாதிரி தெரியல. என்ன மண்டைக்கருவும் பாரு அந்த நாய்க்கு. வரியாடா, சிங்கிள் செய்வோமா? வரியா? வாடா வா, பாத்துரும். டேய், திருத்துங்கடா. என்னடா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு மிஷினுக்கு போறோம். யாரு கெத்துன்னு அதுல காட்டுங்க. எந்த இடத்துக்கு போறோம்? டோலக்பூர். அங்க சோட்டா பீம்னு ஒருத்தனை தூக்கணும். போலாமா? வணக்கம். உங்கள் அனைவரையும் டோலக்பூருக்கு வரவேற்கிறேன். இந்தாங்க, லட்டு சாப்பிடுங்க. லட்டுவா? உங்களை மாதிரி 4 பேர் இருக்காங்கதான் நாட்டுல மழை பெய்யுது சார். ஆமா, நீங்களாம் யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் நிஞ்சாஸ். லீஃப் வில்லேஜ் இருந்து வரோம். எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சோட்டா பீம்னு ஒருத்தன் இருக்கானாமே, அவன் லட்டு சுத்தம் போல எங்க லட்டுவை பார்த்தாலும் திருடி தின்றானா. அதான் அவனை தூக்க வந்திருக்கோம். டேய், கம்பெனி சீக்ரெட் எப்படி ஓப்பனா சொல்ற? இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுடா. டேய் கக்காஷி, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே டுன்டுன். அவ அட்ரஸ் தெரியுமா உனக்கு? தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம பிடிக்க வந்தோமே பீம், அவனோட போட்டோ தான் வச்சிருக்கியா?